2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ணுவாருன்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்ப எப்படி பேசணும் தெரியுமா? ரோஹித் சர்மா ஆடுவாராயா? அந்த அளவுக்கு காட்சிகள் மாறி இருக்கு சார். 24 மேட்ச் இருக்கு ஓடிஐ வேர்ல்ட் கப் முன்னாடி அப்படின்ற போது ஒரு 10-12 மேட்சுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மா என்ன மாதிரி ஃபார்ம்ல இருந்திருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி வருது, இதுதான் இன்டெரக்டா செலக்டர்ஸ் சொல்றாங்க. நீங்க ரன்னிங்க பாக்கலான்ற மாதிரி தான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட்டத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். பட் அந்த 40 இயர்ஸ் அந்த வேர்ல்ட் கப் வரும்போது ஒரு 40 வயசு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். பட் நான் பார்க்குற ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த 40 டச் பண்ணாலுமே அவர் ஓப்பனிங் பொசிஷன்ல ஆடுறாரு. இது ஏன் ரொம்ப குரூஷியலா நான் ரோஹித் சர்மாக்கு பார்க்குறேன்னா, பவர் பிளேஸகோ அந்த பவர் பிளேல நிறைய ஓடுறதுக்கான ஒரு சதவிகிதம் குறைவு, நிறைய பவுண்டரிஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்ற போது ரோஹித் சர்மா நல்ல பேட்டிங் டச்ல இருந்தாலே அந்த 24 டச் பண்ணி வேர்ல்ட் கப்பையும் டச் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ்லாம் ஒரு மிகப்பெரிய சவால் சொல்ல மாட்டோம். 38 வயசா இருக்கும், இருந்தாலுமே செம ஃபிட்டா இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. யோசிச்சு பாருங்க, T20 இன்னைக்கு இளைஞர்களின் ஆட்டம், அந்த வேகம், அந்த உத்வேகம், எனர்ஜி இதெல்லாம் மேட்ச் பண்ணணும்னா யங்ஸ்டர்ஸ் தான் உள்ள வரணும்னு சொல்லப்படுகிற ஒரு ஸ்போர்ட்ல அவர் ரிட்டையர் ஆயிட்டு IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல டாப் 3 ரன் கேட்டர்ஸ்ல இருக்காரு அப்படின்ற போது அதெல்லாம் அசால்ட்டா பண்ணுற ஒரு விராட் கோலி பிரச்சனையே கிடையாது. இந்த ஏஜ்ன்றது ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பிரஷரை போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் அபார திறமை இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன ஏஜ் ஒரு குறியீடா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அது வைக்காம ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இப்போ IPL நான் பத்தி பேச பாத்தீங்களா, டாப் 10 ரன் கெட்டர்ஸ்ல IPL 6 பேர் 30+, அதுல டாப் 3ல 2 பேர் 35+. அதே மாதிரி டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேர் 30+ அப்படின்ற போது உங்ககிட்ட அந்த அபார திறமை பிளஸ் ஃபிட்னஸும் இருந்தா why not சகோ என்கிட்ட ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரைக்கு இன்னும் ரேஸ்ல ஓடி ஜெயிக்கக்கூடிய திறமையும் ஃபிட்னஸும் இருக்கு. ஆனா அது ஏற்கனவே எக்கச்சக்க முறை ரேஸ்ல ஓடின ஒரே காரணத்தினால எங்கேயோ ஒரு கல்யாணத்துக்கு அமிச்சு மாப்பிள்ளைய முதுகு மேல உட்கார வச்சு சுத்தி நடந்துட்டு வான்னு சொன்னோம்னா இழப்பு யாருக்கு சகோ? அது மாதிரி ரோஹித்தும் விராட்டும் நீங்க எப்படி பயன்படுத்தி மீதி இருக்கிற கிரிக்கெட்ல இருந்து அவங்க பெஸ்ட்டா வாங்குறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. எனக்கு என்ன வருத்தமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குன்னா, ஏதாவது ஒரு செலெக்ஷன்னா ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி பயங்கர பிரஷர்ல எட்டி பாக்குறாங்க, நாங்க இருப்போமா டீம்லன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனா ஹர்ஷித் ராணா மாதிரி ஒருத்தர் செலெக்ஷனா நான் கண்டிப்பா இருப்பேன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். அதான் ஹர்ஷித் ராணா மாதிரி எடுத்துட்டு வருண் சக்கரவர்த்தி மாதிரி பவுலர் எல்லாம் விட்டுருக்காங்க. எனி கண்டிஷன், ஃபாஸ்ட் கண்டிஷன், பவுலிங் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனி டே வருண் ஃபார் மீ ஓவர் ஹர்ஷித் ராணா. அதே மாதிரி ஜட்டு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ், அவரோட கதவை எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது வேர்ல்ட் கப்ல டெஃபினட்டா ஜட்டுவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். எனக்கு ஒரே ஒரு ஆசை சகோ, ரோஹித் சர்மா விராட் கோலியும் வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு எப்பப்பா ரிட்டையர் ஆக போறீங்க, சில பேர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கேக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏன்பா ரிட்டையர் ஆறீங்க அப்படின்னு கேட்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடணும், அந்த மாதிரி ஒரு உச்சத்துல தான் அவங்க போகணுன்றது என்னுடைய தாழ்மையான ஆசை. உங்களுக்கும் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹேவ் அ நைஸ் டே சகோ.